பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த படமா அச்சச்சோ ஸ்டார்டிங்லேருந்தே இந்த படத்துக்கு வந்து நிறைய விமர்சனங்களாக தானே சந்திச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் வந்து படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணதை தாண்டி அந்த படத்தை வந்து இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணும்பொழுது, அதாவது ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகும்போது நிறைய வரவேற்பை தான் இந்த படம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்களை கையாண்டுட்டு வருது. இந்த பேட் கேர்ள் படம் வந்து எந்த அளவுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு இப்போ கொண்டாடப்பட்டுட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து நடிகை ஷோபிதா அவர்கள் இந்த படத்தை பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அனுராக் காஷ்யப் மற்றும் வெற்றிமாறன் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சாங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய ஆடியோ லான்ச்ல என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு அப்புறமா வேற எந்த படத்தையும் நாங்கள் தயாரிக்க போறதில்ல, அந்த அளவுக்கு நாங்கள் வந்து சட்ட சிக்கல்களை இந்த படத்தினால சந்திச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஷோபிதா அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்தில் என்ன பதிவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படம் வந்து ஒரே டைம்ல ஒரு சிரிப்பையும் கண்ணீரையும் வந்து வரவழைச்சது. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து உண்மையாகவே நான் சொல்கிறேன், பெண்களுடைய ஆழமான விஷயங்களை இந்த படம் வந்து கண்டிப்பாக டச் பண்ணும், எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தரப்பான விஷயத்த சொல்லியிருக்காங்க.